மாசல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. சேற்றின் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். உள்ளம் நிறைவோடு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் இந்த காலையிலே உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர் கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் பதிந்து கொள்ளவும், எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அநேகருக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை சொல்லவும் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள இந்த காலையிலே எங்களை ஒன்றாய் கூடி வர செய்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். தேவரீர் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குமாரனுடைய மரணத்தை கூட நினைவு கூற நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து நடக்க எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தேவனை தொழுது கொள்ளும் ஜனமாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனை தொழுது கொள்வது நமக்கு ரொம்ப இயல்பாக சாதாரணமாக ஒரு வழக்கமானதாக இருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தேவனை தொழுது கொள்வதை பற்றிய ஆழமான அன்றைக்கு புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்காக ஒரு சங்கீத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 65 பாருங்கள். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. இது ஒரு பாடல். இப்போ ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த பாடலில் இருக்கிற விஷயங்களை நாம் ஆராய்ந்து அதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். சங்கீதங்கள் பாடல்கள் நமக்கு தெரியும். அதில் இந்த சங்கீதம் முக்கியமாக நம்ம எதுக்காக எடுத்துக்குவோம் அப்படின்னா ஒரே ஒரு வசனத்துக்காக தான். 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒரு சில சங்கீதங்கள் இருக்கிறது, அந்த சங்கீதத்தோட அதிகாரத்தை சொல்லும்போது ஒரு வசனம் அதற்காகத்தான் அந்த சங்கீதமே அப்படின்னு அந்த ஒரு வசனம் நம்ம ஞாபகம் வச்சு. சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கீதம் 1 நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தந்தன் காலத்திலே கனி தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அப்போ ஒரு சங்கீதத்தில் குறிப்பாக அது ஒரு வசனம் தான் ரொம்ப பரிட்சயமாக நமக்கு விருப்பமாக பிரபலமாக கூட இருக்கலாம். இந்த சங்கீதமானது ஒவ்வொரு வசனமும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான சத்தியத்தை, தேவனுடைய ஆலோசனையை, ஒரு பெரிய மேன்மையான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். முதல்ல இது ஒரு துதி பாடல். இந்த துதி பாடலானது 3 பாகங்களாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போ பாட்டுன்னும் போது ஸ்டான்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி 3 பாகமாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். நம்ம படித்து புரிஞ்சுக்கிறதுக்காக, அதோட அமைப்புக்காக நம்ம எப்படி செய்கிறோம். 1 முதல் 4 வசனங்கள் அங்கே என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் கிருபையின் தேவன் என்று மகிமைப்படுத்துகிறார். 5 முதல் 8 வசனங்கள் இருக்கு. அந்த வசன பகுதியில் அவர் வல்லமையுள்ள தேவன், God of mighty அப்படின்னு அதை வெளிப்படுத்துகிறார், அதை பாடுறார். அடுத்தது 9 முதல் 13 வசனங்களில் God of prosperity or God of providence, நம்முடைய தேவைகளை சந்திக்கும் தேவன், ஆசீர்வாதங்களின் தேவன் அப்படின்றார். இப்போ இந்த 3 விஷயம் சொன்னனே, ரொம்ப முக்கியமான இந்த 3 விஷயங்களும் உலக பிரகாரமாக ஒரு குடும்ப தலைவரிடத்தில் இருந்தால், நம் நண்பர் பக்கத்தில் இருந்து அவர்கிட்ட இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம கூடவே ஒருத்தர் துணைக்கு இருக்கணும், அவங்க ரொம்ப நம்ம மேலே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்தது அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அடுத்தது அவங்கக்கிட்டேருந்து நமக்கு நிறைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தா மனிதர்களில் எதிர்பார்க்கலாம், ஆனால் அப்படி ஒருவர் பரிபூர்ணமாக இருப்பது கடினம் தானே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியிலே வந்து இந்த 3ம் பொருந்தியவராக தன்னை வெளிப்படுத்தினார். அதே அவர் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மக்கள் தேவனை இந்த 3 விஷயங்களும் அடங்கியவராக, தங்களுக்கு அவர் அப்படி வெளிப்படுத்தப்பட்டவராக அறிந்திருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சதுனால பாடலாக பாடுறாங்க. குறிப்பாக இந்த பாடல் கூடார பண்டிகை 8 நாள் நடக்கும். அந்த சமயத்தில் பாடப்படுகிற பாடலாம். இந்த பாடல் தேவனை தொழுது கொள்ளும் பாடல், வர்ஷிப்பிங் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கூடார பண்டிகையில் இந்த பாடல் பாடும் பொழுது தேவனை துதிக்கும்படியாக, அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய வல்லமையை நினைத்து, அவர் தங்களுக்கு போஷிக்கிற நன்மைகள் நினைத்து நன்றியோடு பாடுகிற பாடல். இப்பொழுது நம் பாடலுக்குள்ளே போகலாம். முதல் வசனம், தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். சியோனிலே அன்றைக்கு தேவனுடைய நகரம், தேவாலயத்தின் நகரம், தேவன் வாசம் பண்ணும் ஒரு நகரம் என்று சொன்னால் சியோன் அல்லது எருசலேம். அங்கே தேவனுக்கான துதிகள் அமைந்து காத்திருக்கிறது. எப்பவுமே அங்கிருந்து துதிகள் ஜனங்களால் ஏறெடுக்கப்படுகிறது. நம்முடைய இருதயம் அங்கிருந்து தேவனுக்கு எப்பொழுதும் துதிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். தேவனை துதிப்பது நமக்கு மனசுக்குள்ள, நம்முடைய ஜெபங்களில், நம்முடைய பாடல்களில் அது முதல்ல வர வேண்டிய விஷயம் அதுவாக தான் இருக்கும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி ஜெபம், மாடல் பிரேயர் சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? அதில் எப்படி தொடங்கி அவர் சொன்னார் பார்த்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஹalloed be thy name, உம் நாமம் புகழப்படுவதாக. அப்போ தேவனை துதிப்பது என்பது மிக முக்கியமான முதல் விஷயமா இருக்கணும். நாம் ஜெபத்தை தொடங்கும் போது கூட முதல்ல சில நிமிடங்கள் தேவனை துதிக்க வேண்டும், அல்லது சில வாக்கியங்கள் தேவனை துதிப்பதாக இருக்க வேண்டும். இதை ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான் பாருங்க. 6ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடே கூடிய. அப்போ தேவனை துதிப்பது என்பது முதல் முக்கியமான விஷயமா இருக்கணும். தேவனை துதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் நம் வாழ்வில் யாராக இருக்கிறார், நாம் எப்படி அதை எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறோமோ அது ரொம்ப சரியா இருக்குமானால் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, நாம் தேவனை துதித்து கொண்டு தான் இருப்போம். இன்றைக்கு ஏன் நாம் தேவனை துதிக்கலை, அல்லது நிறைய பேர் தேவனை துதிக்கிறது இல்லை, வெறும் விண்ணப்பங்களை அப்படி சொல்லிட்டு போயிடுற மாதிரி ஏன் நம் ஜெபங்கள் இருக்கிறது? காரணம், தேவனை நாம் எவ்வளவு விளங்கி இருக்கோம், எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கோம். how much we have understood God in our life.
இந்த சங்கீதக்காரன் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான காரணங்களை ரொம்ப அழகா விவரமா இந்த குறுகிய பாடலுக்குள்ள முன்வைக்கிறார். இன்னொரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். தேவனே, எனக்கு இதை பண்ணீங்கன்னா நான் இதை செலுத்துறேன். இந்த விண்ணப்பம் மாத்திரம் நீங்கள் கேட்டு பதில் கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை செலுத்துறேன். அக்காலத்தில் பலிகளை பொருத்தனைகளை தேவாலயத்தில் போய் செலுத்துவாங்க. 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அன்னைக்கே பார்த்தீங்களா இப்படி சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர்களுக்கு தான் தேவனோட தொடர்பு கொள்ளுகிற ஜெபிக்கிற ஒரு உரிமை இருக்கிறது. மற்றவர்களை பார்த்தா தேவன் அற்றவர்கள் அப்படின்னு மொத்தமாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு எதிர்காலத்தில் தேவதிட்டம் எப்படியாக எல்லாருக்குமா போய் சேரும் அப்படின்றத இந்த ஒரு வரியில் நாம் பார்க்குறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வருவார்கள், கண்டிப்பா எல்லா மனுஷரும் உம்மை நோக்கி வந்து விண்ணப்பிப்பார்கள். ஏன்னா அவர் யாராக இருக்கிறாரா? ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு நமக்கு இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் நமக்கு மனசில் இருக்கா? அந்த மனுஷன் சொன்னால் கேட்கவே மாட்டார். அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் அதெல்லாம் காது கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டார். அந்த மாதிரி நம்ம சொல்கிறோமில்ல. அப்போ இன்னொருத்தரை பற்றி சொல்லுவோமில்ல, அவருக்கு பொறுமையாக கேட்பார், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார், நம்முடைய தேவையை அவர் கேட்டு நிச்சயமாக உதவி செய்வார். அப்போது தேவனை நாம் எப்படி நினைக்கணும்னா, நம் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். வெறும் காது கொடுத்து கேட்கிறவர் மட்டுமல்ல, பதில் தருகிறவர். 3வது வசனம், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயத்தை தன் ஜெபம் கேட்கப்பட்டதுக்கும் அல்லது தேவனுடைய கிருபையை சொல்வதற்கான பெரிய ஒரு உச்சபட்சமான ஒரு விஷயத்தை இங்கே வச்சிடுறார். இதை தவிர வேற எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னா இது ஒன்று சொல்லலாம், தேவனுடைய கிருபைக்கு சான்றாக. அது என்னன்னா, ஒருவரோட பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுதல். பாவ நிவர்த்திக்கு ஆங்கிலத்தில் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாவ நிவர்த்தி என்ற வார்த்தையை சங்கீதக்காரன் 3 இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்துகிறார். அதில் ஒரு இடம் இதுதான். தேவாலயத்துக்கு போகிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள், அவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள், பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். இது எல்லாத்துக்கும் பின்னால நிறைய காரணம் இருக்கிறது. முதல் முக்கிய காரணம் என்னன்னா, பாவ நிவர்த்தி எங்களுக்கு செய்கிறீர். அங்க மிருக பலிகளால் மிருக ரத்தத்தால் அது எதுவுமே சொல்லல. தேவனே நீர் பாவ நிவர்த்தி செய்கிறீர் என்று சொல்றாரு. அதாவது தான் செலுத்தும் பலியினால் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நினைக்கவே முடியல அவரால். தேவனே மன்னிக்கிறவர். இன்னொரு சங்கீதம் 103 பாருங்களேன். நமக்கு தெரியும் இல்லையா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்கள்லாம் மறவாத, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படி தானே தொடங்குது. சரி, அப்படி தொடங்கின பிறகு அடுத்தது என்ன சொல்ல வராரு? 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. நீ மறவாதே, நீ அவரை ஸ்தோத்திரி ஆத்துமாவே அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இதுக்கு முதல்ல ஸ்தோத்திரின்னு சொல்ற மாதிரி உன் அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறவர். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் இயேசுவின் மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு கிறிஸ்தவர், தேவனுடைய பிள்ளையாக இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் தேவனை துதிக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன துதிக்கிறது, எதுக்கு நன்றி சொல்றது, என்ன பண்ணார் நம்மளுக்கு அப்படின்னு தேடுறோம் நம்ம. ஆனால் தேடாமலேயே எப்பொழுதும் ஒரே விஷயத்துக்கு மட்டுமே நன்றி சொன்னா போதும் அப்படின்னா, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம் அக்கிரமங்களை அவர் மன்னித்ததற்காக, நம் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டதற்காக, வெளியேற பெற்ற மாசற்ற தமது சொந்த குமாரனோட, அதுவும் தேவன் மாம்சமாக வந்து எனக்காக பலியாகி அவர் ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தால் எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதுதானே மிக முக்கியமானது. மிருக பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு அன்றைக்கு மன்னிப்பை தற்காலிகமாக பெற்றவர்களே இப்படி பாடுறாங்கன்னா இன்னைக்கு நாம் எப்படி பாடணும்? நாம் அந்த நன்றியோடு இன்னைக்கு இப்போ தேவ சமூகத்தில் அவரை தொழுது கொண்டிருக்கிறோமா? எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து,
என் பழுதை, என் பாவத்தை நிவர்த்தி செய்தார். இது எப்படி கிடைச்சது தெரியுங்களா? எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய அன்பினாலே, அப்புறம் இன்னொரு வார்த்தை பார்க்குறோம், கிருபையினாலே. பாருங்க, தேவன் நம்மை மன்னிப்பதற்கு இவ்வளவு இருந்து தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு மனுஷனே நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. அவன் அக்கிரமம் உள்ளவன். அவனே இன்னொருத்தர் செய்த பாவத்தை, குற்றத்தை மன்னிப்பதற்கு அவனுக்கு மனசு வரல. அவன் மன்னிப்பை பெற்ற பிறகு கூட அடுத்த முறை மன்னிக்கலாம்னா அப்பவும் மனசு வரல. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரா? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ அந்த பாவ நிவர்த்தியை நினைத்து தான் தேவனுடைய கிருபையை புகழ்ந்து பாடுகிறார். இதனால் என்ன கிடைச்சது? அந்த பாவ நிவர்த்தியினால் என்ன கிடைச்சது? அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? 4ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்போ பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட ஒருவன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவன் எங்கே வைக்கப்படுகிறான்? தேவனுடைய பிரகாரத்தில், அவருடைய பிரசன்னத்தில். அன்னைக்கு கூடாரமானது மேகஸ்தம்பத்தால் தேவ பிரசன்னம் காண்பிக்கப்பட்டது, இருந்தது. கூடாரம் போகும் பொழுதெல்லாம் மேகத்தினால் தம்முடைய பிரசன்னத்தை தேவன் கூடவே போனார். அப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பயத்தோடு, பக்தியோடு கூடிய சந்தோஷ உணர்வாக இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமான சபைக்குள்ளே நாம் எலும்பும் தசையுமாக, ஒரு அங்கமாக அவருடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம், சபையாக இருக்கிறோம். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார். அவர் சரீரமான சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். எவ்வளவு நன்றியோடு, எவ்வளவு அதை உணர்ந்தவர்களாக நாம் பாடணும். சங்கீதக்காரன் தாவீதை விட நாம் அதிக பாக்கியம் பெற்றவர்கள் அவருடைய பிரகாரத்தில். இன்னைக்கு கூடுதலாக வசனம் சொல்லுது, நீங்களே அவருடைய ஆலயம், அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப நாம தேவனை எவ்வளவு துதிக்கணும். கிருபையுள்ள தேவன், இதை நினைவு கூர்ந்தார். அடுத்தது 5 முதல் 8 வசனங்கள். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். பூமியின் கடையாந்தரங்கள் அல்லது பூமியின் மேலே தன் ஆளுகை, தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறவர். அப்போ இங்க தேவன் தம்முடைய வல்லமையை தம் ஜனத்துக்காக வெளிப்படுத்துகிறார், செயலாற்றுகிறார், ஆளுகை செய்கிறார். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு வரி எது தெரியுங்களா? எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற ரட்சிப்பின் தேவனே. எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையா இருக்கிற, இது மஸ்ட். எல்லாரும் நம்புகிற தேவன் இவர்தான், நம்பித்தான் ஆகணும். எந்த மதத்தில் இருக்கிறவரும் இந்த தேவனை, இந்த ரட்சிப்பின் தேவனை நம்பிதான் வரணும். ஏன்னா இந்த ரட்சிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். இதை நாம் உணர்ந்தோம், அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் இதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இது ஒரு தொழுகையின் பாடல். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? தேவனை தொழுது கொள்கிற இந்த சமயத்தில் நம் உள்ளமானது இந்த பாடலுக்குள்ள நம்மை அதோடு கூட பொருத்தி பார்த்து இன்னும் ஆழமாக உணர்வுள்ளவர்களாக தேவனை நாம் தொழுது கொள்ளணும். 6ஆம் வசனம். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு அவர் இந்த பூமியிலே வாழும் தம் ஜனத்தை தம்முடைய வல்லமையினாலே பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு கலிகூறுதலை காலையும் மாலையும் நீர் கலிகூற பண்ணுகிறீர் என்றார். அப்போ தேவனுடைய வல்லமை என்னை பாதுகாக்கிறது. நம்ம இதுக்கு முன்னால் கூட தியானம் பண்ணியிருக்கோம் ஒரு வசனத்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனாலே நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே. ஏன் தெரியுங்களா? ஐ எம் யுவர் ப்ரொடெக்ஷன். நான் உன்னை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு நான் தான். நிழலாக உன்னோடு கூட இருப்பேன்.
அப்போது அன்னைக்கு அவர் நினைச்சது பாடிய அந்த விஷயங்கள், இந்த பூமி முழுவதும் தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்கிறது, அந்த வல்லமை என்னை பாதுகாக்கிறது. அப்படி ஒரு பாதுகாப்பு ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தேவையா? தேவைன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். என்னென்ன விஷயத்தால் இந்த வல்லமை, தேவனுடைய அந்த சத்துவத்தின் வல்லமை தேவைப்படுது? நமது ஆண்டவர் இயேசு ஒரு முறை படகுல தலையணை வைத்து உறங்கி கொண்டு போகிறார். திடீரென்று அங்கே அப்படியே கடல் அலை எழும்புகிறது, படகு முழுகும்படியானதாக சீஷர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அவர் எழுந்து, ஏன் நீங்கள் அவிசுவாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதியாக இரு அப்படின்னார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக இருக்கும் பொழுது அவர் தேவகுமாரனாக இருந்தபடியால் அங்கே அதட்டினார், அங்கே அமைதி உண்டானது. அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து தன்னை வெளிப்படுத்தின, தன் வல்லமை வெளிப்படுத்தின விதத்தை பார்த்தோம்னா, அவர் காற்றின் மீது, கடலின் மீது, இந்த மாம்ச சரீரத்தின் மீது, எல்லாவற்றின் மீதான தன்னுடைய ஆளுகையை, தன்னுடைய வல்லமையை நிரூபித்து காட்டினார், நாம் அவரை விசுவாசிக்கத்தக்கதாக. அதுக்காக தான் அவைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையினால், நான் சொன்னேன் இல்லையா எபேசியர்னு சொல்லி, அதில் பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக இருக்கிறது. தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதன் வழியாக தேவனுடைய அந்த சத்துவத்தின் வல்லமை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். இது நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், அன்னைக்கு அவளுக்கு இருந்த அந்த வெளிச்சத்தில் அந்த தேவனுடைய கரத்தின் பாதுகாப்பை உணர்ந்தவர்கள் துதித்து பாடினார்கள். கடைசியான போர்ஷன் 9 முதல் 13 வரைக்கும். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீரிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையினால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். இப்போ பூமியில் ஒரு செழிப்பை தேவன் உண்டாக்கி தன் ஜனத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார். அதான் இங்கே பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு இருக்குது, அது எவ்வளவு செழிப்பு என்பதை சொல்வதற்கு ஒரு பிக்சர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம் 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அன்னைக்கெல்லாம் பயிரிட்டார்கள்னு சொன்னால் ஓராண்டுக்கு அந்த பயிர்கள் எல்லாம் வளர்ந்து கடைசியாக அறுவடை செய்து அதை வைப்பாங்க. அதுதான் அடுத்த ஆண்டு முழுவதுக்குமான அவர்கள் ஆகாரமாக இருக்கும். அந்த ஆண்டு முழுவதும் உழைப்பாங்க. இப்போல்லாம் 3 மாதத்தில் பயிர் விளைஞ்சிரும், 6 மாதத்தில் முன்னால் இருந்தது. அதுக்கு முன்னால் ஓராண்டு அந்த பயிர்கள் இருக்கும். அப்போ அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த வருஷத்தை அந்த விளைவுக்காக, ஆகாரத்துக்காக, செழிப்புக்காக அந்த வருஷத்தையே நீர் முடிசூட்டி ஆசீர்வதித்து எங்களுக்கு தருகிறீர். 12. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாகிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. A God of prosperity, God who provides daily need. அதில் பூரிப்பு, செழிப்பு, நெய்யாய் பொழிகிறது. அந்த பிரியாணியில் அரிசியே பார்க்க முடியலப்பா, கரியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த செழிப்பை, அந்த ரிச்னஸை சொல்கிறோம் நம்ம. அந்த பாயாசத்தில் முந்திரி திராட்சை மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு ரிச்சாக இருந்தது. அதை மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வருஷத்தை எங்கள் ஆகாரத்தின் நன்மைகளால் நீர் அதை முடிசூட்டி தந்து விடுகிறீர். அந்த உணவின் செழிப்பை குறிக்க என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பாதைகள் நெய் ஓடுற மாதிரி இருக்குது. அப்போது தேவன் கிருபை உள்ளவராக நம் பாவத்தை நிவர்த்தி செய்து தம் பிரகாரத்துக்குள், தம் வீட்டுக்குள் நம்மை வைக்கிறார். இன்றைக்கு சபையாகி அவருடைய வீட்டுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். 2வது, பூமியின் மீது, வானத்தின் மீது
நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மீது வல்லமையுள்ளவராக, நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பவராக இருக்கிறார். காட் ஆஃப் மைட், வல்லமையுள்ள தேவனாக. மூன்றாவதாக பார்த்தோம், அவர் அன்றாட நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நமது ஆண்டவர் இயேசு சொன்னார், உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், கவலைப்படாதீங்க, இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ இந்த 3 பயன்பாடு உள்ள நமக்கு கொடுக்கக்கூடிய தேவன், அவருக்குள் நாம், அவர் நமக்குள் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிருபையுள்ள தேவனே, என்னை மன்னித்தீர், எனக்கு பாவ நிவர்த்தி செய்தீர், உம் வீட்டில் என்னை வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், தொடர்ந்து என் மேல் கிருபையாயிரும். வல்லமையுள்ள தேவனே, இந்த நாள் முழுவதும் என்னை தீமைக்கு உட்பட பண்ணாமல், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்னை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும். என் தேவைகளை சந்திக்கிற தேவனே, என் தேவைகளை நீர்தான் அறிந்திருக்கிறீரே, அதனாலே உமது சித்தப்படி, உமக்கு நலமானபடி இன்று என் தேவைகளை சந்தித்து விடும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படின்னு முடிச்சிடலாம்ல. ஜெபம் செய்யலாமா? இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. இந்த சங்கீதத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்களை, மிக முக்கியமான 3 விஷயங்களை நாங்கள் இப்படி பார்ப்போம் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீதத்தில் பல இடங்களில் இவ்விதமாக செழிப்பான சத்தியம் இருக்கிறதப்பா. இதை சுவைக்கும்படி, ருசித்து எங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரம் போல எடுத்துக்கொள்ளும்படி நீர் காண்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட முடிய பிள்ளைகள் ஒருவரையும் ஆசீர்வதியும், விசேஷமாக ஆசீர்வதியும், தைரியத்தை தாரும், பலன் தாரும். இந்த நாளிலே அவர்களுக்குள்ளே கிருபையின் தேவனாகிய உம்மை, வல்லமையின் தேவனாகிய உம்மை, எல்லா தேவைகளை, நன்மைகளை கொடுக்கும் தேவனாகிய உம்மை உணர்ந்து கொள்ள, மீண்டும் புரிந்து கொள்ள, விசுவாசிக்க உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே,
உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.